புதுச்சேரி தேக்கோண்ட விளையாட்டு சங்கம் சார்பாக வீரர்களுக்கு ஃபார்ம் 2 எனப்படும் அங்கீகார சான்றிதழை சங்க தலைவர் ஸ்டாலின் எந்தவித கட்டணமும் இன்றி வழங்கி வாழ்த்து தெரிவித்தார். இந்நிகழ்விற்கு சங்க பொதுச் செயலாளர் மஞ்சுநாதன் முன்னிலை வகித்தார். பொருளாளர் அரவிந்த், சர்வதேச நடுவர் பகவத் சிங், அமைப்பு செயலாளர் நந்தகுமார் ஆகியோர் உடனிருந்தனர். மேலும் சங்க பொதுச் செயலாளர் மஞ்சுநாதன் தனது அறிக்கையில் விளையாட்டுத் துறையில் சாதிக்க துடிக்கும் வீரர்களை ஊக்குவிக்கும் பொருட்டு அரசு வேலைவாய்ப்பு மற்றும் உயர்கல்வியில் இடஒதுக்கீடு அரசால் வழங்கப்பட்டு வருகிறது. இது பற்றி மக்களிடையே இன்றளவும் போதிய விழிப்புணர்வு இல்லாத சூழ்நிலையே உள்ளது. சர்வதேச அளவிலான போட்டியில் கலந்து கொள்ளும் வீரர்களுக்கு ஃபார்ம் 1, தேசிய போட்டிக்கு ஃபார்ம் 2, மண்டல மற்றும் பல்கலைக்கழகம் இடையேயான போட்டிக்கு ஃபார்ம் 3, ஸ்கூல் கேம்ஸ் SGFI எனப்படும் இந்திய அளவில் பள்ளிகளுக்கு இடையேயான போட்டிக்கு ஃபார்ம் 4 என அரசு சார்பாக வழங்கப்படுகிறது. இவ்வனைத்து போட்டிகளிலும் வெற்றி பெற்றவர்களுக்கும் மற்றும் கலந்து கொண்டவர்களுக்கும் புதுச்சேரி அரசு உயர்கல்வி படிக்க விரும்பும் மாணவர்களுக்கு சென்டாக் மூலம் இடஒதுக்கீட்டில் பல்வேறான மதிப்பெண்கள் வழங்கி ஊக்குவித்து வருகிறது. இது அரசால் அங்கீகரிக்கப்பட்ட விளையாட்டுகளுக்கு மட்டும் பொருந்தும். பெற்றோர்கள் அனைவரும் தங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்திற்காக அரசால் வழங்கப்படும் இச்சலுகையை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். தங்கள் பிள்ளைகள் பயிற்சி பெறும் விளையாட்டு சங்கங்கள் உண்மையானவையா, அது மத்திய மாநில அரசால் அங்கீகரிக்கப்பட்டவையா என தெரிந்து கொள்ள https://oyas.gov.in மற்றும் https://olympic.ind.in இணையதளத்தில் இலவசமாக தெரிந்து கொள்ளலாம். அல்லது புதுச்சேரி மாநில விளையாட்டுத்துறையிற்கு நேரடியாக சென்று எந்தெந்த நேஷனல் ஃபெடரேஷன் மாநிலத்தில் எந்தெந்த சங்கங்களுக்கு அதிகாரம் வழங்கியுள்ளது என்ற உண்மைத்தன்மையை தெரிந்து கொள்ளலாம். இதன் மூலம் மாணவர்களின் நேரத்தையும் பண விரயத்தையும் தடுக்க முடியும் என்று இவ்வறிக்கையில் தெரிவித்துள்ளார்.